எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனியவன். இன்னைக்கு நாம அற்புதமான ஒரு ஆலயத்தை தரிசனம் பண்ண போறோம். அந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு தற்போது காணலாம். வாருங்கள். இன்னைக்கு நாம திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருவிழிமேலைக்கு மேற்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திரு அன்னியூரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். வாருங்கள், ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். அரிசில் ஆற்றின் வடகரையில் மிக சிறிய ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் சிறப்பாக அமைந்துள்ளது. திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் 62வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 125வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அக்னிபுரீஸ்வரர் என்ற திருநாமத்திலும், அம்பிகை கௌரி பார்வதி என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள். அப்பர் பெருமான் 5ஆம் திருமுறையில் இந்த தலத்தை பற்றிய பதிகம் பாடியுள்ளார். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது முதலில் சிறிய விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. அந்த விநாயகரை தரிசனம் செய்கின்றோம். அதற்கு மேல் உள்ள பீடத்தில் பலிபீடம் அமைந்துள்ளது. பலிபீடத்திற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார். நந்தியம்பெருமானுக்கு தரிசனம் தந்த நிலையில் கிழக்கு நோக்கியவாறு இறைவன் அக்னிபுரீஸ்வரர் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். ஆலயத்தின் பிரகாரத்தை வலம் வருகின்றோம். சிவபெருமானை புறக்கணித்துவிட்டு மற்ற அனைவரையும் அழைத்து தட்சன் யாகம் நடத்தினான். யாகத்தில் கலந்து கொண்டவர்களில் அக்னி தேவனும் ஒருவர். சிவபெருமானை அவமதித்து நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்டதற்காக இவன் பத்ரகாளியாலும் வீரபத்திரராலும் தண்டிக்கப்பட்டு சாபம் பெற்றான். இதனால் வருந்திய அக்னி தேவன் பல தலங்களில் ஈசனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து மீள வேண்டினான். அதன்படி இங்கு வந்து லிங்கம் அமைத்து ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி ஈசனுக்கு கோதுமையால் செய்த பொருளை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் விரைவில் குணமாகும். மேலும் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனுக்கு அர்ச்சனை செய்து திருவிழிமேலை சென்று வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. கட்டிடம் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டால் 7 செங்கல் கொண்டு வந்து இங்கு வைத்து வழிபட்டு தொடங்கினால் தடையின்றி கட்டலாம் என்பது ஐதீகம். இங்கு பஞ்சமூர்த்திகளில் சோமகந்த மூர்த்தி மிகவும் அழகானவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.